நம்ம 11th குரூப்பை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த 11th வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம 11th சூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து 11th முடியாது. இது அடுத்து டில் நம்ம லைஃப் வரைக்கும் வரும். என்ன சார் இது லைஃப் வரைக்கும் வரும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இன்றைக்கி இந்த குரூப்பை சூஸ் பண்ணி இப்போ படிக்க ஆரம்பித்து கன்சிஸ்டண்ட்டாக 11th 12th காலேஜு அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணி போகணும். ஸோ அதனால் இந்த குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எய்மை சூஸ் பண்ணுறதுக்கு சரியான டைம் இதுதான். நம்ம இந்த 1 to 10 வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக எய்ம்லாம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது எல்லாமே பேசிக்ஸ் தான் கவர் பண்ணும். இப்போ தான் நம்ம வந்து நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோம். வாண்ட் டு பிகம் வாட். ஸோ டாக்டர், இன்ஜினியர், ஆடிட்டர், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான எய்மை சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இந்த 11th. அதனால இது இம்பார்ட்டன்ட். இதுதான் இதோடைய 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஒரு தடவை நம்ம ஒரு ஸ்ட்ரீம் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் திரும்ப வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆர்ட்ஸ் குரூப் சூஸ் பண்ணி போயிட்டோம், ஒரு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சூஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா சயின்ஸ்குள்ளே வரமாட்டோம். அதே மாதிரி சயின்ஸை சூஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா காமர்ஸ்குள்ளே வரமாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை சூஸ் பண்ணதை திரும்ப நம்மளால் வர முடியாது. அதனால இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும்.